வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல யார் ஜெயிக்க போறா, யார் ஆட்சி அமைக்க போறாங்க, வாக்கு எண்ணுற அன்னைக்கு கிரகங்களோட நிலைமை யாருக்கு சாதகமா இருக்க போகுது, வாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட கணிப்பு என்ன பதில் சொல்லுதுன்னு விரிவா பார்க்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு சாதாரண கணிப்பு இல்ல. இந்த ஆய்வோட கடைசியில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி என்ன ட்விஸ்ட்? அதை நோக்கிதான் நம்மளோட இந்த பயணம் இருக்க போகுது. முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். இந்த முழு ஜோதிட பார்வையும் 2026 மே மாசம் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணுற அந்த குறிப்பிட்ட நேரத்தை மையமா வச்சுதான் சொல்லப்படுது. அன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் கிரகங்களோட நகர்வு எப்படி முடிவுகளை மாத்தப் போகுதுங்கிறது தான் இந்த கணிப்போட அடிநாதமே. இந்த கணிப்பை புரிஞ்சுக்க லக்னோன்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வானத்துல உதிக்கிற ராசி தான் லக்னம். ஓட்டு எண்ணுற அன்னைக்கு இந்த லக்னம் மாற மாற தேர்தல் முடிவுகளோட போக்கே தலைகீழா மாறும்னு ஜோதிடம் சொல்லுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? இந்த ஆய்வுப்படி ஓட்டு என்ற நாள நாம 3 முக்கியமான கட்டங்களா பிரிக்கலாம். காலையில 10 மணிக்கு ஆரம்பமாகிற முதல் சுற்று, அப்புறம் மதியம் 12:50 மணிக்கு நடக்க போற ஒரு பெரிய திருப்பு முனை, கடைசியா சாயங்காலம் 3 மணிக்கு மேல நடக்க போற டென்ஷனான இறுதி கட்டம். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல் கட்டத்துக்குள்ள போலாம். காலையில 10 மணில இருந்து மதியம் 12:50 வரைக்கும் என்ன நடக்க போகுது? வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கிறப்போ கடக லக்னம் உதயமாகுது. ஜோதிட ரீதியா இந்த கடக ராசி தளபதி விஜயோட ராசியோட சம்பந்தப்பட்டது. அதனால அன்றைய நாளோட தொடக்கம் அவருடைய கட்சிக்கு ரொம்பவே சாதகமா அமையும்னு கணிக்கப்படுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, காலை நேரத்துல தமிழக வெற்றி கழகம் பல இடங்கள்ல முன்னிலை எடுத்து எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கும். கிரகநிலைகளின்படி குறிப்பா இளைஞர்களோட வாக்குகள் அவங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமையும். ஆனா இங்க தாங்க நம்ம முதல்லயே சொன்ன அந்த ட்விஸ்ட் வருது. ஆட்டத்தோட போக்கு இப்ப முற்றிலும் மாறப்போகுது. இப்போ நாம 2வது கட்டத்துக்கு போறோம். மதியம் 12:50 மணிக்கு மேல அரசியல் களம் அப்படியே தலைகீழா மாற வாய்ப்பு இருக்கு. சரியா 12:50 மணிக்கு மேல லக்னம் கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு மாறுது. இந்த கணிப்பப்படி சிம்ம லக்னம் அதிமுகவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்பவே சாதகமான அம்சங்களை கொண்டது. இந்த நேரத்துல என்ன நடக்கும்? எதிர்க்கட்சியான அதிமுக ஒரு வலுவான கம்பேக் கொடுக்கும் சொல்லப்படுது. குறிப்பா தபால் வாக்குகள், கிராமப்புற வாக்குகள்லாம் எண்ணும்போது நிலைமை அதிமுகவுக்கு சாதகமா மாறும். அதே சமயத்துல ஆளும் கட்சிக்கு இந்த கட்டம் கடுமையான சவால்கள் நிறைஞ்சதா இருக்கும்னு கணிக்கப்படுது. ஆட்டம் இப்போ கிளைமேக்ஸை எட்டுது. சாயங்காலம் 3 மணிக்கு மேல டென்ஷன் உச்சத்தை அடையும். சாயங்காலம் 3 மணிக்கு மேல கன்னி லக்னம் தொடங்குது. இந்த நேரத்துல சனி செவ்வாய் கிரகங்களோட தாக்கம் அதிகமாகுது. முக்கியமா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறது ஜோதிடத்துல ஒரு சவாலான நிலையா பார்க்கப்படுது. இது ரொம்பவே பதற்றமான, கணிக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கும். இதோட விளைவு என்னவா இருக்கும்? பல தொகுதிகள்ல ரிசல்ட் கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுபறியாவே இருக்கும். சில இடங்கள்ல யார் ஜெயிச்சாங்கன்னு இறுதி சுற்று வரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு போட்டி ரொம்பவே கடுமையா இருக்கும். சரி, காலையில ஒரு ஆட்டம், மதியம் ஒரு திருப்பம், சாயங்காலம் ஒரு பதற்றம். அப்போ இறுதி தீர்ப்பு என்னவாக இருக்கும்? யாருக்கு சாதகம்? இந்த அட்டவணை மொத்த படத்தையும் சுருக்கமா காட்டுது. விஜய்க்கு கடக லக்னத்தால ஒரு பவர்ஃபுல் தொடக்கமும், எடப்பாடி பழனிசாமிக்கு சிம்ம லக்னத்தால ஒரு பெரிய மீட்சியும் கிடைக்கும். 2 பேருக்குமே ராஜ யோகம், அதாவது ஆட்சியை பிடிக்கிற யோகம் வலுவா இருக்குன்னு சொல்லப்படுது. அதே சமயம் மு.க. ஸ்டாலினுக்கு கிரகநிலை சவாலானதா கணிக்கப்படுது. 2 தலைவர்களுக்கு ராஜயோகம் வலுவா இருக்கிறதால இந்த கணிப்போட மிக முக்கியமான இறுதி முடிவு இதுதான். எந்த ஒரு கட்சிக்கும் தனித்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்காது. அப்படின்னா யார் ஆட்சி அமைப்பாங்க? இங்கேதான் இந்த கணிப்போட இறுதி புள்ளியே வருது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமைக்கப்படுற கூட்டணி கணக்குகள் தான் அடுத்த அரசாங்கத்தை யார் அமைப்பாங்கங்கிறத தீர்மானிக்கும். கிரகங்களோட ஆட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட தீர்ப்பு தான் இறுதியானது. இந்த ஜோதிட கணிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கணிப்புப்படி இந்த கூட்டணி கணக்குகளுக்கு பிறகு 2026 முதல்வரா யார் வருவார்? உங்க எண்ணங்களை பகிர்ந்துக்கங்க.